வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சதயம். மாலை 4 மணி 6 நிமிடம் வரை துவாதசி, அதன் பிறகு திரையோதசி. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய விசேஷம் தமிழ் வருஷ பிறப்பு, விஷுக்கனி, தமிழ் புத்தாண்டு, பராபவ வருஷம் ஆரம்பம். பராபவ அந்த வருஷத்தில் ஒரு ஸ்பெஷல் என்ன, பராபவ வருஷத்தில் என்ன சிறப்புன்னா 50 முகூர்த்த நாட்கள் இருக்கின்றன. மற்ற எந்த வருடத்திலும் சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷத்தில் 50 டச் பண்ணல. 45, 46, மினிமம் 32 வரும். எனவே அது ஒரு ரொம்ப மங்களகரமான நல்ல ஒரு வருஷம். இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யுத்தமே இல்லாத ஒரு அமைதியான உலகத்தை நாம் பார்க்க வேண்டும். வெடி சத்தமே வேண்டாம், அமைதி தான் வேணும். கூட்டு பிரார்த்தனை செய்வோம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சூரியன், சனி, செவ்வாய், புதன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிள்ளையார் ஒரு சில கோயில்களிலே 1 இருக்கும், ஒரு சில கோயில்களில் 2 உள்ளது. சமயபுரத்தில் 3 பிள்ளையார் சேர்ந்திருப்பது போல் சன்னதி இருக்கிறது. ஒரு சில கோயில்களில் நிறைய பிள்ளையார் சன்னதிகள் இருக்கின்றன. அதற்கு என்ன காரணம்? அதுக்கு தனி காரணம் ஏதாவது உள்ளதா? குறிப்பாக சமயபுரத்தில் 3 பிள்ளையார்கள் இருக்கின்றன. அதற்கு என்ன காரணம்? கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இந்த பிள்ளையார் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்ய இயலவில்லை. ஏன் அந்த இடத்த தடுத்து நிறுத்திட்டாங்களா? வேறு ஏதாவது கட்டிட்டாங்களா? அங்கே சமயபுரத்தில் என் ராமச்சந்திரன் பெண்ணாகடம் ராமச்சந்திரன் பிள்ளையாரை பற்றி சந்தேகம் கேட்குறார். எவ்வளோ பிள்ளையார் வேணால் இருக்கலாம் சார், பக்கம் பக்கமாக கூட பிள்ளையார் இருப்பாங்க. திருநள்ளாறு கோவிலில் 21 பிள்ளையார், பக்கம் பக்கமாக பிள்ளையார் சன்னதி. திருநள்ளாறு மொத்தம் 21 பிள்ளையார். திருநள்ளாறு தெரியல, சனி பெயர்ச்சிக்கெல்லாம் போவோமே அந்த கோயில். திருநள்ளாறு அப்படிங்கிறது ஒரு சிவன் கோவில். அதை நம்ம ஊர் நம்ம ஆசாமிங்கள்லாம் விஷயம் தெரியாதவங்கெல்லாம் சில பேர் சனி கோயில்பா அப்படிமா. சனி கோயில் இல்லை, சனிக்கு தனி கோயிலே கிடையாது. சிவன் கோயிலில் அவர் ஒரு ஓரமாக அவருக்கு ஒரு இடம் கொடுத்து போனால் போகிறது நின்று கொண்டு கொடுத்துருக்காங்க. சிவன் கோயில் தான் அது. தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம்னு பேர் அதுக்கு. தர்பாரண்யேஸ்வரருங்கிறது அங்கே சிவனின் திருநாமம். அங்கே 21 பிள்ளையார் இருக்குது. ஆதவன், பகலவன், கதிரவன், நாராயணன், கேசவன், ஆதித்யன், சூரியன் என பல திருநாமங்களை கொண்ட சூரிய பகவான் யாருடைய மைந்தன்? ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் பெற்றுள்ளது. அப்படி இருந்தால் என்ன? ஐப்பசி மாதம் பிறக்கிற எல்லாருக்கும் சூரியன் நீச்சமாக இருக்கும். அதனாலலாம் ஒன்றும் ஆகாது, கவலையப்படாதீங்க. சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால ஏதோ ஆகிடும்னாலாம் சில பேர் பயமுறுத்துவாங்க. ஐப்பசி மாதத்தில் குழந்தை பிறந்தா சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ சூரியன் நீச்சம், அப்பா அவ்வளோதான் அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய முதல் பையன் ஐப்பசியில் தான் பிறந்தான். அப்போ எல்லோரும் பயமுறுத்தினாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேருக்கு ஜோசியம் தெரியும். நாங்கள்லாம் எப்போ பாரு ஜோசியத்தை பற்றி நிறைய உட்காந்து அரட்டை அடிச்சிட்ருப்போம். டிஸ்கஷன் வந்தாலே ஜோசியத்தை பற்றி பேசுவோம். யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டியுடைய ஜாதகத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது ஐயோ உனக்கு ஐப்பசி மாதமாடா பையன் பிறந்திருக்கான் அப்படின்னா, ஆமாம் அப்படின்னேன். அவ்வளோதான், நீ உன்னை காலி பண்ணிவிடும் இப்படியே சொல்லிட்டான் ஒரு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன் ஏதோ தெரியாமல் உளறான்டா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ பேர் ஐப்பசியில் பிறக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் அப்பாவை காலி பண்ணிவிடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து 2வது புள்ள 10 இயர்ஸ் கேப்பில் அதுவும் அதே ஐப்பசியிலே பிறந்தது. 2வது பையனுக்கே கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்து சௌரியமாக இருக்காங்க. இப்போ எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். பெரிய பையன், 2வது பையன், நான் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். அந்த சூரியன் நீச்சங்கிறதுனாலலாம் ஒன்றும் பாதிக்கலை. அதனால் அந்த மாதிரியெல்லாம் பயமுறுத்துவாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டு பயந்துடாதீங்க. ராமலிங்கம் மாயவரம், சிறுவாபுரி முருகன் துணை. கடக ராசி, கடக லக்னக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது? அம்பிகை தான். அம்பிகை, முருகன். அதே போல் முருகப்பெருமான் அருளை பெற எந்த துதி ஸ்லோகம், காயத்ரி, எந்த திருப்புகள் இவைகளில் அதை பாராயணம் செய்தால் முருகன் நமக்கு நல்ல வழி காட்டுவார். எல்லாமே படிக்கலாம்.
முருகன் மீது பாடப்பட்டுள்ள ஸ்லோகங்கள்னு பார்த்தோன்னா கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடல்கள். திருப்புகழ் 1333 இருக்குது. அறுபடை வீடுகளில் எது சிறப்பு வாய்ந்தது அப்படி கேட்டால் எப்படிங்க சொல்ல முடியும்? எல்லாமே சிறப்பு தான். அறுபடை வீடும் வழிபட வேண்டும், அறுபடை வீட்டுக்கும் சென்று வாருங்கள். சிக்கல், எண்கண், எட்டுக்குடி இவற்றில் உள்ள சிறப்பு 3 ஒரே நாளில் தரிசனம் பண்ணால் நல்லது. சிக்கல், எண்கண், எட்டுக்குடி 3 ஒரே நாளில் தரிசனம் பண்ணணும். முருகன் தலங்கள் நிறைய இருக்குங்க. துலாபாரம் தருவதன் நோக்கம் என்ன? ஜாதகப்படி துலாபாரம் எப்போது தர வேண்டும்? துலாபாரம் இதில் ரொம்ப ஃபேமஸுங்க, குருவாயூரில் தான். காலையிலேருந்து நட சாத்துற கோவில் சாத்துற டைம் தவிர மற்ற எல்லா நேரமும் யாராவது துலாபாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குருவாயூரில். கொங்கு செல்வன், அன்னதானப்பட்டி. துலாபாரத்தின் சிறப்பு என்ன? நோக்கம் என்ன? எப்போது தர வேண்டும்? இப்படிலாம் ஒன்றும் இல்லை, எப்போ வேணாலும் கொடுக்கலாம். சில பேர்லாம் எப்பப்போ போகிறோமோ அப்போலாம் கொடுப்பாங்க. குருவாயூருக்கு போகிறதெல்லாம் துலாபாரம் கொடுப்பாங்க. சில பேர் குழந்தை பாக்கியம் வேண்டி துலாபாரம் கொடுப்பார்கள். ஒரு சில வியாதி வந்துருச்சு, ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்னே எனக்கு இது நல்லா சரியான உடனே நான் உனக்கு துலாபாரம் கொடுக்குறேன்னு வேண்டிக்குவாங்க. குறிப்பிட்ட ஒரு பொருளை வேண்டி கொண்டால் அதையே கொடுக்க வேண்டும். அது அந்த நேரத்தில் குருவாயூரில் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு தடவை எனக்கு அந்த மாதிரி ஒரு தடவை ஆச்சு. நான் கருவேப்பிலை துலாபாரம் கொடுக்குறேன்னு வேண்டிட்டேன். என்னை ஒருத்தர் சொன்னார், கருவேப்பிலை துலாபாரம் கொடு அப்படின்னு. சரின்னு வேண்டிட்டேன். அப்புறம் எங்கேன்னு கிளம்பி போனால் அங்கே கருவேப்பிலை இவ்வளோ தான் இருக்குது, 1 கிலோ கூட தேராது. அது எடைக்கு எடை கருவேப்பிலை துலாபாரம் கொடுக்கணுன்னா நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் துலாபாரம் கொடுக்குறோம். அவ்வளோ பெரிய அளவு ஹியூஜ் குவான்டிட்டி கருவேப்பிலை எங்களால் இங்கே வாங்க முடியாது. நீங்கள் திருச்சூரில் போய் அங்கே இருக்கிற மார்க்கெட்டில் கேட்டு ஹோல்சேலில் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு வண்டி ஏற்றி இங்கே கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டிங்கன்னா நாங்கள் துலாபாரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் இதுக்காக வேண்டி 2 நாள் அலைஞ்சேன். திருச்சூர்லலாம் போய் அங்கே இருக்கிற மெயின் மார்க்கெட் எங்கே இருக்குன்னெல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட சொல்லி, அவன் சொல்லி வச்சா நான் வெட்டி கொண்டு வரேன்னு சொன்னான். அதுக்காக ஒரு நாள் அங்கேயே தங்கிட்டேன். திருச்சூர்லேயே தங்கிட்டு இருந்து கருவேப்பிலையை வாங்கி அதை லோடில் ஏற்றி அந்த லோடு வண்டியிலே ஃப்ரண்ட்டில் நானே ஏறி உக்காண்டு அதிலே வந்துட்டேன் குருவாயூருக்கு. அப்புறம் அந்த கோயிலில் நான் ஒருத்தட்ட பேசியிருந்தேன். அவர்கிட்ட கருவேப்பிலை கிடச்சிடுத்து என் வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட்டா, இப்போ துலாபாரம் கொடுக்கலாமான்னு கேட்டேன். போய் குளிச்சுட்டு உட்காரு அப்படின்னார். ஏன்னா நான் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தப்போ என்னை பார்க்கும்போது ஃபேஸில் அந்த ஒரு டயர்ட்னஸ் தெரிஞ்சது. போய் குளிச்சுட்டு வேஷ்டி கட்டிட்டு வா, உட்காரு, துலாபாரம் கொடுத்துடலாம். அதே மாதிரி நான் போயிட்டு குளிச்சுட்டு வேஷ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு இடுப்பில் துண்டை கட்டிட்டு உக்காண்டேன். அவங்க இறக்கினாங்க. அந்த கருவேப்பிலையை கொண்டு அதில் அடிக்க எல்லாம் வச்சு கரெக்டாக வெயிட்டுக்கு வந்துடுச்சு. இன்னுமே இல்லை, பேலன்ஸ் இல்லை. எல்லா கருவேப்பிலையும் ஏற்றியாச்சு. கடைசி கட்டை வச்ச உடனே கரெக்டாக வந்தது. அப்பாடான்னு இப்போ தான் எனக்கு இதுவாச்சு. அந்த மாதிரி துலாபாரம் கொடுக்கறதுங்கிறது குருவாயூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. யார் குருவாயூருக்கு போனாலும் ஏதாவது துலாபாரம் கொடுத்துட்டு வருவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சர்க்கரை துலாபாரம் கொடுப்பார்கள், பால் துலாபாரம் கொடுப்பார்கள், எடைக்கு எடை பால் கொடுப்பாங்க. ஐயம்பேட்டையிலேருந்து வழக்கமாக எழுதுவார் நமக்கு. அவருடைய அந்த நண்பர் எழுதியிருக்காரு. அவர் திருவரங்கத்தின் தலபுராணத்தை பற்றி ரொம்ப சுருக்கமான ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லுகிறான். ராமபிரானே வழிபட்ட தெய்வம் திருவரங்கநாதர் எனவும், விபீஷணனுக்கு ராமர் பரிசாக அளித்த பொக்கிஷம் திரு அரங்கநாதர். ஒரு முகூர்த்தம் இதை விநாயகரிடம் விபீஷ்ணன் மண்ணில் வைக்காமல் கைகளில் வைத்து பார்த்துக்கொள் என்று சொல்லியும் செய்யாது மண்ணில் வைத்த அவ்விடத்தில்தான் கிள்ளிவளவர் சோழனால் கட்டப்பட்ட திருவரங்கநாதர் கோவிலாகவும், ரங்கநாதர் மூர்த்தத்தை மண்ணில் வைத்ததால் விபீஷணன் விநாயகர் தலையில் குட்டி அதை தழும்புடன் காணப்பட்டதாலும் விநாயகரை திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் என்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆமாம், இந்த புராணம் நானும் கேட்டிருக்கேன். இது ஏதோ ஒரு சீரியல்லே இது எடுத்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது விபீஷ்ணன் அயோத்தியிலேருந்து எடுத்துகிட்டு வருவார். ஆகாச மார்க்கத்தில் அவருக்கு இடையில கொஞ்சம் ஒரு நேச்சுரல் கால், ஹி வாண்ட்ஸ் டு அட்டெண்ட் நேச்சுரல் கால்ஸு. அதனால் இயற்கைக்காக அவர் என்ன பண்ணுவார், அந்த தீவில் இறங்குவார். தீவில் இறங்கினா அங்கே ஒரு சின்ன பையன், மாடு மேய்க்கிற பையன், அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டே இதை வச்சுக்கோ, கீழே தரையில் வச்சிடாத, நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றார். பார்த்தா அவன் கீழே வச்சுருவான் பையன்.
நான் அவனை வைக்காதேன்னு சொல்லி கொடுத்தா நீ என் பேச்சை மீறி வச்சியா அப்படின்னு அந்த பையனை ஓங்கி குட்டுவார். பார்த்தா அவர் மறைஞ்சிடுவார். அவர் தான் பிள்ளையார். இந்த இடத்துல ரங்கநாதர் கோவில் வரணுங்கிறதுக்காக இறைவனுடைய ஒரு திருவிளையாடலாக அது நடைபெற்றது. அது பிள்ளையார் தான் தன் கையால் வாங்கி அந்த பெருமாள் விக்கிரகத்தை தரையில் வச்சார். தெற்கு பார்த்து படுத்துட்டு இருக்க மாதிரி வச்சார். அதை அந்த பிள்ளையார் தான் உச்சி பிள்ளையார், திருச்சி மலை மேலே இருக்கிற உச்சி பிள்ளையார். விபீஷ்ணனுக்கு அயோத்தியில் ராமர் கொடுத்த ராமருடைய குலதெய்வம் தான் ரங்கநாதர் அப்படிங்கிறது இது ரொம்ப பழைய கதை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் அதை இந்த நிகழ்ச்சியில் நினைவுபடுத்தியதற்காக ஐயம்பேட்டை நன்றி உங்களுக்கு. திருவாதவூரில் அவதரித்த மாணிக்க வாசகர் வாதவூர் அடிகள் என அழைக்கப்படுகிறார். வாதவூரில் அவதரித்ததால் அத்தகைய பெயர் வந்ததா? ஆமாம், நீங்களே சொல்லிட்டு அப்புறம் அது ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க? வாதவூரில் பிறந்ததுனால வாதவூரார்னு சொல்லுவாங்க. அவர் ஆர்எஸ் ஜெயக்குமார். பல ஆன்மீக தலங்களின் சிறப்புகளை நீங்கள் கூறும்போது அதை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது. இதுவரை குடும்பம், குழந்தைகள் வளர்ப்பு, பணி என காலம் கடந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகுதான் ஆன்மீக தலங்களுக்கு செல்வதை துவங்கியுள்ளோம். அதன் மூலம் அழைத்து சென்றால் நன்றாக இருக்கும். முத்துலட்சுமி முருகேசன் தலைமை மருந்தாளர் ஓய்வு, மடப்புறம் ரோடு, முதல் தெரு, திருப்புவனம் புதூர், சிவகங்கை மாவட்டம். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். 11ஆம் இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை. 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்பொழுது எதை செய்தாலும் வெற்றி. எந்த ஒரு முக்கியமான செயலை செய்ய வேண்டுமானாலும் எப்பொழுது 11ஆம் இடத்திற்கு சந்திரன் வருகிறது என்பதை பார்த்து வைத்துக்கொண்டு அன்று செய்வார்கள். இன்று 11ஆம் இடத்திலே சந்திரனும் ராகுவும் இணைந்திருக்கிறது. அதுவும் குருவின் பார்வை வேறு. எனவே இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும். உங்களை பொறுத்தவரை இது ஒரு மிக சிறப்பான நாள். இப்போ இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் முக்கியமான வேலைகளை எல்லாம். சித்திரை விஷு. மேஷ ராசிக்கு இன்றைக்கே நாள் நல்லா இருக்குது. இன்னிலேருந்தே நாள் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் வாழ்க்கையிலே புதிய மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது. புத்துணர்ச்சி ஏற்பட போகிறது. வாழ்க்கை வளமாகும். நன்மைகள் அதிகமாக நடைபெறும். நல்ல நேரங்களெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வந்துவிட்டன. நல்ல நேரங்கள். பெரும்பாலான நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையிலே அமைந்திருக்கிறது. கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. இப்பொழுது முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அது தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அல்லது குடும்ப விஷயங்களாக இருந்தாலும், உயர் கல்வி அல்லது தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற விஷயங்களாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் இன்று துவங்கினால் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் உங்கள் வேலைகளை செய்வீர்கள். ஆரோக்கியமாக நீங்கள் இயங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். உங்கள் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். உங்களை மிக முக்கியமான பொறுப்பிலே உட்கார வைப்பார்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது சற்று அதிகமாக காணப்படுகிறது. பதவி உயர்வு. 5 குடைவன் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பது எளிதாகும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசியிலே குரு, 9ஆம் இடத்திலே சந்திரன் ராகு, 10ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சனி, 11ஆம் இடத்திலே சுக்கிரன். இவ்வாறு கிரகங்களெல்லாம் மிக மிக அழகான நிலையிலே அமைந்திருக்கின்றன. மிக சிறப்பான நன்மைகளை அந்த கிரகங்கள் உங்களுக்கு அளித்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. படுத்த படுக்கையாக இருந்தவங்கள்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெட்ரிட்டனாக இருந்தவங்கள்லாம் வீல் சேர் வேணாம், வாக்கர் வேணாம், நான் நடக்கிறேன் பார் அப்படின்னு கையெல்லாம் வீசிக்கிட்டு ஜாலியாக ஜம்முன்னு நடப்பாங்க. பேரம்பேத்தி கையை பிடிச்சிக்கும் கூட இவங்கெல்லாம் நடந்து வருவாங்க. மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய முன்னேற்றம். ஆரோக்கிய முன்னேற்றம் மட்டுமல்ல, வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். இந்த வியாபாரத்தில் இவரை போல் யாரும் செய்ய முடியாது. இந்த துறையிலே இவர் செய்துள்ள சாதனைகளை யாரும் முறியடிக்க முடியாது.
என்பது போன்ற நிலைக்கு நீங்கள் உயரப்போகிறீர்கள். உங்களது சாதனைகளை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அமைதியாக இருங்க, ஒன்றும் பேச வேணாம், பேசாமல் இருங்க. எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். நீங்கள் உட்காந்து அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருங்க. யூ ஷுட் பி அ சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்காதீங்க. இன்றைக்கி ஏதோ நடக்குதா, சரி ஓகே நடக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் மாட்டில் அப்படி ஒரு வாரமாக உட்காந்துடணும். ஏன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும். 8ல் சந்திரன் வரும்போது, அதுவும் ராகுவோடு சேர்ந்து 8ல் இருக்குது. எனவே இன்றைய தினம் கடகராசினர் அமைதி காக்க வேண்டும். மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பொருந்தும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விதத்தில் கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கெல்லாம் அதன் மூலமாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பண பரிவர்த்தனைகள் திட்டமிட்டபடி அழகாக நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் அமைதி ஏற்படும். அலுவலகத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும், ஆனால் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. 6ஆம் இடம் வலுப்பட்டு இருப்பதால் அது ஆரோக்கியத்தையும் ஓரளவு பாதிக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. 6க்கும் நன்மை செய்யாது, 6க்குத்தான் செய்யும், 6க்கும் செய்யாது. அது என்ன செய்யும் என்பது 6க்குத்தான் தெரியும். அவர் மகிமை 6க்குத்தான் தெரியும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கள். கமபதனி யாருக்குத்தான் தெரியும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். எதிர்பாராத விதமாக சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். எதிர்பாராத நல்ல நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறது. இன்று மாலை நேரத்திற்குள் ஒரு நல்ல தகவல் வரும். அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். உற்றார் உறவினர்களை சந்தித்து அவர்களோடு பேசி கொண்டிருப்பீர்கள். இன்று மாலை நேரத்தில் ஒரு சின்ன குடும்ப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வீர்கள். ஃபேமிலி ஃபங்க்ஷன், சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன், அதில் கலந்துக்கிற வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். விருச்சிக ராசியிலே உள்ள திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட பொண்ணை பார்த்த உடனே சரின்றுவாங்க. விருச்சிக ராசி ஆண் பையன் உங்கள் வீட்டில் இருந்து எனக்கு கல்யாணமெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆமாம் நீங்களாம் கல்யாணம் பண்ணிவிட்டு என்னத்தை பெருசாக கிழிச்சிட்டிங்க அப்படின்லாம் பேசுவாங்க சில பசங்க. இன்றைக்கி நீங்கள் நீ ஒன்றும் வேணாடா, சும்மா வாடா பாடுறா, நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க சொல்ல, அவங்க ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணை எதிர கொண்டு வந்து உட்கார வச்சோடனே நான் பண்ணிக்கிறேன்றோம். இத்தனை நேரம் கல்யாணமே வேணான்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நட்சத்திரம் என்ன ரோகிணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் பேர் ராகினி, வெரி குட். அது போன்ற ஒரு நல்ல நாள் இப்பொழுது வந்திருக்கிறது. நல்ல நேரம், மனமாற்றம் ஏற்படும், மன வாழ்க்கை அமையப்போகிறது. திருமணமே வேண்டாம் என்று சொன்னவர் கூட இப்பொழுது செய்து கொள்ளுகிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ராகினியே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரோகிணி நட்சத்திர ராகினி தான் எனக்கு வேண்டும் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு மனமாற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். 11ஆம் இடத்தை 11 குடையவன் பார்த்து கொண்டிருக்கிறான். 11ஆம் இடத்தை ராசி அதிபதி பார்த்து கொண்டிருக்கிறது. குருவும் பார்க்கிறது, தனகாரகனும் பார்க்கிறான், லாபஸ்தானாதிபதியும் பார்க்கிறான். 2 சுப கிரகங்கள் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற நல்ல நேரம். பண வருமானம் அதிகமாகும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் தந்து விடுவார்கள்.
மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். மகர ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக பெரிய அளவில் நடைபெறும். வழக்கத்தை விட சற்று அதிக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மனதிற்கு இனிமையும் மென்மையும் தருகின்ற நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று உற்சாகமாக இருப்பார்கள். கும்பராசிக்கெல்லாம் இப்போ டைம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்றுமே பண்ணிக்க முடியாது, கிட்டே நெருங்க முடியாது. அவங்க லெவலே வேறு லெவல். அது கும்பெல்லாம் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. ஏன்னா 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுமாங்க. அந்த 5ல் குரு அது ஒரு பெரிய யோகம். ராசியிலே ராகு அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, அது எப்படி வேணாலும் கொடுக்கும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்று அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நல்ல நாள். மீன ராசியினரெல்லாம் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும். அதை மட்டும் கட்டுப்படுத்துவது எப்படி என்பதை நீங்கள் தான் யோசித்து செயல்முறைப்படுத்த வேண்டும். சொல்லிடலாம், ஆனால் கண்ட்ரோல் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா மீன ராசிக்கு இன்றைக்கி எக்கச்சக்கமாக செலவாகும். தொட்டதெல்லாம் செலவு. ஒரு 1000 ரூபாயில் முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு 5000 ரூபா கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வருவீங்க. அதனால் மீன ராசி 12ஆம் இடம் விரயஸ்தானம் வலுவாக இருப்பதால் விரயங்கள் அதிகமாக ஏற்படும். எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. யாரோ என்னென்னமோ செலவு பண்ணிட்டு அந்த பில்லெல்லாம் உங்கள் தலையில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஜாகிரதையாக இருங்க. தேவையில்லாத செலவெல்லாம் இழுத்து விடுவாங்க. அதை மட்டும் நீங்கள் பத்திரமாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து அதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக அதுலேருந்து தப்பிச்சிட்டு வரணும். அதுதான் இன்றைக்கி ஒன்று தான் உங்களுக்கு கன்சர்ன். என்னென்னா செலவு ஜாஸ்தி ஆகுன்றதை மட்டும் நீங்கள் மனதிலே வைத்து கொண்டு அதை செலவை கட்டுப்படுத்த வேண்டும். கம்மி பண்ணணும். செலவே பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன்.